அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹில் கரீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவரை மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவராக ஆக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் மார்க்க கல்வியின் தொடக்க புள்ளியாக மத்த மாசாக்கள் செயல்படுகின்றன. அந்த வகையில் நம்முடைய இந்திய நகர் மத்த மாசாவில் வளரும் தலைமுறையினர்களுக்கு இஸ்லாம் குறித்த பல்வேறு பாடங்கள் கற்றுத்தரப்படுகின்றன. அதில் ஒரு பகுதியாக நம் அன்றாட வாழ்வில் இஸ்லாம் கூறும் ஒழுக்கங்களை எங்களோட மழலைகள் உங்கள் முன் கூற வருகிறார்கள். முதலாவதாக வருவது அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் முஹம்மது அமீர். நான் இந்திய நகர் மக்தப் மசாலில் ஏ கிளாஸ் படிக்கின்றேன். நபிகளால் கற்றுத்தந்த துவாக்கள். தூங்கும்போது ஓதும் துவா அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்து வா அஹ்யா. பொருள்: இறைவா, உன் பெயரால் நான் மரணிக்கிறேன், உன் பெயரால் நான் உயிர் பெறுகிறேன். தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பதமா அமாத்தானா வயலஹின் நுசூர். பொருள்: எங்களை மரணிக்கச் செய்த பின் உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும், மேலும் அவனிடமே திரும்பி செல்வது உள்ளது. கழிவறைக்குள் நுழையும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுசி வல் கபாயிசி. பொருள்: இறைவா, ஆண் பெண் சைத்தான்களிடமிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். கழிவறையிலிருந்து வெளியேறும்போது ஓதும் துவா குஃப்ரானக. பொருள்: இறைவா, உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன். பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஓதும் துவா அல்லாஹும் அஃப்தலி அபுவாப ரஹ்மதிக. பொருள்: இறைவா, உனது அருள் வாசல்களை எனக்காக திறப்பாயாக. பள்ளிவாசல் விட்டு வெளியேறும்போது ஓதும் துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக மின் ஃபதிலிக. பொருள்: இறைவா, உனது அருளை வேண்டுகிறேன். சாப்பிடும் போதும் பருகும் போதும் ஓதும் துவா பிஸ்மில்லா. பொருள்: இதை அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். சாப்பிட்ட பின்பும் பருகிய பின்பும் ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹ். பொருள்: எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. பிஸ்மில்லா கூற மறந்துவிட்டால் ஓதும் துவா பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி. பொருள்: ஆரம்பத்திற்கும் இறுதிக்கும் பிஸ்மில்லா கூறுகிறேன். கோபம் ஏற்படும் போது ஓதும் துவா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பொருள்: விரட்டப்பட்ட சைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து வருபவர் அப்ரார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் அப்ரார். நான் இந்திய நகர் மத்த மசாவில் ஏ கிளாஸ் படிக்கிறேன். வீட்டுக்குள் நுழையும் போது ஒழுகுகள். நம்முடைய வீட்டுக்குள் நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறி நுழைய வேண்டும். பிறருடைய வீடுகளுக்கு செல்லும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நான் வீட்டுக்குள் வரலாமா என்று அனுமதி கேட்ட பிறகு வீட்டுக்குள் நுழைய வேண்டும். பிறருடைய வீடுகளுக்கு சென்றால் 3 முறை சலாம் கூற வேண்டும். அவர்கள் பதிலளிக்காவிட்டால் திரும்பிவிட வேண்டும். பிறருடைய வீடுகளுக்கு சென்றால் பிறருடைய வீடுகளுக்கு எட்டி பார்க்கக்கூடாது, ஒட்டி கேட்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து வருபவர் அர்ஷத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் எஸ் அர்ஷத். நான் இந்திய நகர் மக்த மதர்சாவில் ஏ கிளாஸ் படிக்கின்றேன். சாப்பிடுவதின் ஒழுகுகள். தூய்மையான உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டும். சாப்பிடுவதற்கு முன் இரு கைகளையும் நன்றாக கழுவி கொள்ள வேண்டும். பிஸ்மில்லா என்று கூற வேண்டும். வலது கையில் சாப்பிட வேண்டும்.
கைக்கு அருகில் இருக்கும் பகுதியிலிருந்து சாப்பிட வேண்டும். இடது கையில் சாப்பிடுவதே குடிப்பதே கூடாது. குடிக்கும்போது பாத்திரத்துக்குள் மூச்சு விடக்கூடாது. பால் குடித்தால் வாய் கொப்பளிக்க வேண்டும். தட்டை நன்றாக வலித்து சாப்பிட வேண்டும். சாப்பிட்ட பின் விரல்களை நன்றாக சூப்ப வேண்டும். சாப்பிட்ட பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அடுத்த ஒருவர் அஜ்மல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. என் பெயர் எம் முகமது அஜ்மல். நான் இந்திய நகர் மத்த மாசாவில் ஏ கிளாஸ் படிக்கின்றேன். மலம் ஜலம் கழிக்கும் ஒழுங்கல். மலம் ஜலம் கழிக்கும் போது பிற பார்க்காத வண்ணம் மறைப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்கள் நடக்கும் பாதைகளில் நீல பெரியங்களில் மலம் ஜலம் கழித்து எச்சில் துப்பக்கூடாது. கழிவறையில் செல்லும் போது துவா ஓத வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் ஹுபுஸி வல் கபாயிஸி. கழிவறைக்குள் இருக்கும்போது பேசவோ சலாமுக்கு பதில் கூறவோ கூடாது. கழிவறைட்டு வெளியேறும் போது துவா ஓத வேண்டும். ருஃப்னானக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அடுத்த வருபவர் ஃபயாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. என் பெயர் ஃபயாஸ். நான் இந்திய நகர் மத்த மாசா ஏ கிளாஸ் படிக்கின்றேன். தூங்குவதின் ஒழுகல். தூங்கும்போது ஒது செய்ய வேண்டும். பிஸ்மில்லா என்று கூறி படுக்கையை 3 முறை நன்றாக வேண்டும். தூங்கும்போது ஓத வேண்டிய துவாக்களை ஓத வேண்டும். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது ஆஹியா. வலது பக்கமாக கைகளை சாய்த்து படுக்க வேண்டும். கெட்ட கனவு வந்தால் இடதுபுறமாக 3 முறை துப்ப வேண்டும். பிறகு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூற வேண்டும். தூக்கத்தில் இருந்து எழுந்தவுடன் ஓத வேண்டிய துவாக்களை ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். நீர் பாத்திரத்தில் கைகளை விடுவதற்கு முன்னால் இரு கைகளையும் நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அடுத்த வருபவர் இசாக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. என் பெயர் ஏ முகமது இஸ்ஹாக். இந்திய நகர் மற்ற மதரசாவில் ஏ கிளாஸ் படிக்கின்றேன். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. 1. சலாமுக்கு பதில் உரைப்பது. 2. நோயாளியின் நலம் விசாரிப்பது. 3. ஜனாசாவை பின்தொடர்வது. 4. விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது. 5. துன்பும் ஒருவருக்கு மறுமொழி கூறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அடுத்த வருபவர் அபூ ஹுரைரா. தும்மனாலும் என்று கூற வேண்டும். என்று கூற வேண்டும். அது கேட்ட வரையில் எழுதிக்குள்ள எழுதி வழக்கென்று வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. என் பெயர் என் முகமது ஜுனைத். இந்திய நகர் பள்ளிவாசலின் மட்ட மதரசாலின் ஏ கிளாஸ் படிக்கின்றேன். கிழிந்த ஆடையை அணியக்கூடாது. அழுக்கான ஆடையை அணியக்கூடாது. அழகான ஆடையை அணிய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செருப்பு அணியும் போது முதலில் வலது காலை செருப்பில் அணிய வேண்டும். கழட்டும் போது எழுது காலில் கழட்டணும். ஒரு காலில் செருப்பில் நடக்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். மத்த மாசா என்பது அரபு மொழியை படிப்பதற்கு மட்டுமல்லாமல் மார்க்கத்தின் சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்ளும் கல்விக்கூடமாக இருக்கின்றன என்பதற்கு இந்நிகழ்ச்சி ஒரு சான்றாக இருக்கின்றன. அடுத்து வரும் நிகழ்ச்சிகளுக்கும் அதைத்தான் நமக்கு உணர்த்தவிருக்கின்றன. எனவே ஒரு முஸ்லீம் வாழ்க்கையில் மத்த மாசா மிகவும் முக்கியம் என்று கூறி நிகழ்ச்சியை முடிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.